Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போறோம். அதோட ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் சேர்த்து பார்த்தலாம். மார்னிங் டைம் கிச்சன் இப்படி தான் இருக்கு. மார்னிங் டைம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பரபரப்பா இருப்போம். ஒரு சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த மார்னிங் டைம் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதுல மெயினான டிப்ஸ் என்னன்னா, மறுநாள் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செய்ய போறோமோ அதுக்கு தேவையான ஐட்டத்தெல்லாம் முத நாளே எடுத்து வச்சிருது. நான் அதே போல தான் அரிசி அளவு எடுத்து வச்சுக்கிடுவேன். அதே போல என்னென்ன வெஜிடபிள் சமைக்கணுமோ அதையும் முத நாள் நைட்டே எடுத்து வச்சிடுவேன். மெயினாக லஞ்ச் பாக்ஸ் கொடுப்போம் இல்லையா, அந்த லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவி நல்லா ட்ரை பண்ணி வச்சுடுங்க. காலையில் பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி, உருளைக்கிழங்கு, மேத்தி லீவ்ஸ் வச்சு ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல நம்ம ரைஸை ஊற வச்சிடலாம். நம்ம ரைஸை ஊற வச்சுட்டு காஃபி டீ வேலையை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு 1/2 hour ரைஸ் ஊறிடும். நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 1.5 cup போல் பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கிறேன். பாஸ்மதி அரிசி கழுவையில் நிறைய தடவை கழுவக்கூடாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அந்த வாசம் போயிடும். அதனால கழுவுறதா இருந்தால் ஒரு தடவை தான் கழுவணும். இந்த ரைஸுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இது போக தயிரும் வெந்தயக்கீரையும் யூஸ் பண்ணுங்க. மேத்தி லீவ்ஸ் தான் இதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் என்னோட கிச்சனோட புது வரவு. ஆக்சுவலாக இப்போ பிளாஸ்டிக் பை எதுவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் ஃபுல்லாகவே கூடைக்கு மாறிட்டேங்க. நம்ம துணிப்பை எடுத்துகிட்டு போகிறதோட இந்த கூடை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. வெஜிடபிள் வாங்குறதுக்கு ஒரு கூடையும், நம்ம கிராசரி ஐட்டம் பலசரக்கு ஜாமான்கள் வாங்குறதுக்கும் ஒரு கூடையும் போட்டு, இந்த கூடை எதனால் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயை வச்சு முடிஞ்சிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. அதே போல் லஞ்ச் பாக்ஸு, காஃபி டீ போடுறதுக்குரிய பாத்திரங்களை எல்லாம் நீங்கள் கழுவி ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்னிங் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் காஃபி தான், அதனால் லேட் நைட்டே நான் ஃபில்டரில் டிகாஷன் இறக்கிட்டேன். நீங்கள் காஃபி போடுறதா இருந்தால் லேட் நைட் இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு தயாராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இனிப்பு மாங்காய் பச்சடிங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நான் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். இது 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இதோட ரெசிபியை நான் இன்னொரு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஃபில்டர் காஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கடையில் வாங்கின காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வறுத்தரைச்ச காஃபி பவுடர் யூஸ் பண்ணால் இன்னுமே வாசம் தூக்கலாக இருக்குங்க. இப்போ காஃபி வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நம்ம இதோட சேர்த்து லஞ்ச் பாக்ஸ் வேலையும் ஆரம்பிச்சிடலாம். இந்த ரைஸை தஹாரி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நான்வெஜ்லேயும் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வெஜ்ஜில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப மெயினானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயக்கீரை தாங்க. இந்த வெந்தயக்கீரை வாசம் தான் இந்த ரைஸுக்கே சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க. நம்ம பண்ணுற 1.5 கப்புக்கு ஒரு அரை கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை போதும். கீழே உள்ள அந்த மண் உள்ள காம்பை மட்டும் எடுத்துட்டு மீதமுள்ள சின்ன சின்ன காம்போட சேர்த்தே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நம்ம மல்லி புதினா சேர்க்காட்டா கூட வெந்தயக்கீரையை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. எப்போதுமே வெஜிடபிள் கட் பண்ணையில் நமக்கு அந்த போர்டுக்கு அடியில் ஒரு நியூஸ் பேப்பரோ பிளாஸ்டிக் ஷீட்டோ போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேஸ்டெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதே சமயம் கவுண்டர் டாப்புமே உங்களுக்கு எப்போதுமே க்ளீனாக இருக்கும். இந்த ரைஸுக்கு உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி தாங்க சேர்ப்போம். அதனால கொஞ்சம் அகலமாக மெல்லிசான துண்டாக இருக்கிற மாதிரி எடுத்து அதை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் 3/4 வேக்காடு வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை கிறிஸ்பியாக வேணாலும் பொரிச்சுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வதக்கிடலாம். நான் இன்னைக்கு பட்டை கிராம்பு, அதாவது பிரியாணி மசாலா சேர்க்க போகிறேன். அதனால பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கல. வெங்காயம் வதக்கினாக்கில் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போதும். நம்ம 1.5 கப் தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். இதோட தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம மசாலா சேர்க்கணும். தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தக்காளி உங்களுக்கு சீக்கிரம் மசிஞ்சிடும். இந்த ரைஸுக்கு நிறைய எண்ணெயோ நெய்யோ சேர்க்க வேண்டியது இல்லைங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ மிளகாய்த்தூள்,
பிரியாணி மசாலா இல்லது பட்டை கிராம்பு ஏலத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அது போக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணுங்க. இதில் தயிர் சேர்த்துப்போம், எலுமிச்சம்பழமும் சேர்த்துப்போம், அதனால 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும். இப்போ நம்ம தண்ணி அளவு வச்சிடலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் வீதம் தண்ணி வச்சுக்கோங்க. நாம அரை மணி நேரம் பாஸ்மதியை ஊற வச்சிருக்கோம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வச்சு அதில் லெமன் புளிஞ்சு விட்டுருங்க. இதில் நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, வெந்தயக்கீரை, மல்லி, புதினா எல்லாம் சேர்த்துடுங்க. இன்னைக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு நல்ல மொறுமொறுன்னு பொரிச்சிருக்கேன். அதனால தம் போடையில நம்ம சேர்த்துக்கணும். நீங்க ஆஃப் குக் பண்ணியிருந்தீங்கன்னா, அரை வேக்காடு அளவுக்கு பொரிச்சிருந்தீங்க அப்படின்னா ரைஸ் வேக போடையிலேயே உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இப்போ ரைஸ் சேர்த்து வேகட்டும், அதுக்குள்ள நம்ம டிஃபன் வேலையை முடிச்சிடலாம். இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து இட்லி தான் ஊற்றிக்க போறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இனிப்பு மாங்காய் பச்சடி வந்து இந்த இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தேவையான அளவு ஊற்றி நம்ம இட்லி தட்டை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால தான் நான் அடுப்பை ஏற்றிப்பேன். முதல்ல எல்லாத்தையுமே எடுத்து தயார் பண்ணி வச்சிடுவேன். இப்போ நம்ம ரைஸை செக் பண்ணிடலாம். ரைஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து தம் போட்டுடலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு பீஸை போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மேல் பாதத்தில் போட போகிறேன். ஒரு நல்ல டைட்டான மூடியை போட்டு கொஞ்சம் வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம்மில் லோ ஃப்ளேமில் போட்டால் போதுங்க. ரைஸ் சூப்பராக செட் ஆகிடும். இந்த ரைஸ்க்கு நீங்கள் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க, நேச்சுரலாகவே கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு ரைத்தா பண்ண போகிறோம். நம்ம ஆனியன் ரைத்தாக்கு பதிலாக மீன் ரைத்தா பண்ண போகிறோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் கொஞ்சம் புதினாவும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துண்டு பச்சை மிளகாய், காரம் ரொம்ப போடாதீங்க, ஒரு துண்டு பச்சை மிளகாய் போதும். ஃபுல் தயிரையும் போட்டு நீங்கள் பீட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. மீதியை நல்லா தனியாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா தயிர் வந்து ரொம்ப மோர் மாதிரி நீத்திடும். அதனால் கொஞ்சமாக அடித்து இந்த மாதிரி மீதம் இருக்க தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரைத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மதியம் லஞ்சு கொடுத்து விட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இட்லியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, நம்ம அதை எடுத்துடலாம். மீது உள்ளதை ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தை ஒழிச்சு போட்டாலே உங்களுக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீ ஆகிடும். இப்போ தம் போட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு நான் அடுப்பை அணைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். தம் முடிஞ்சு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ரைஸ் நல்லாவே உதிரி உதிரியாக கிடைக்குங்க. இதோட கலரை பாருங்கள், நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல, நேச்சுரலாகவே நல்லா செட் ஆகிருக்கும். அதுவும் பொரிச்ச உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரையோட வாசம் தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேலை, லஞ்ச் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க ஐட்டத்தெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பாத்திரங்களை ஒழிச்சு போட்டுடலாம். நான் இந்த மாங்காய் தொக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறதில்ல, அதனால் சூடு பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு. இந்த vlog உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.